நயன்தாரா மேமோட ஐரா திரைப்படம். அந்த படத்தை யார் எந்த சேனல் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க? ஒன்று சன் டிவி வாங்கியிருப்பாங்களோ, இல்லை ஜீ தமிழ் வந்து கோலமாவு கோகிலா வாங்கினா அவங்க வாங்கியிருப்பாங்களோ, நான் இருக்காரு விஜய் டிவி வாங்கியிருப்பாங்களோ. சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி யார் அந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மளோட கோலமாவு கோகிலா திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்து. அதில் வந்து நம்ம நயன்தாரா மேம் தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டராக யார் தான் பார்த்தீங்கன்னா நெல்சன் சார் தான். நெல்சன் சார் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த படம் பண்ண முடியாமல் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. என்ன படம் பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன், நம்மளோட சிம்பு சாரோடைய படம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த வேட்டை மன்னனில் யாரெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காங்கன்னு கேட்டவுடனே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் நம்மளோட கனா படத்தோட டேரக்டரான அருண் ராஜா காமராஜா சாரும், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாங்களாம். அதை சொல்லும் போதே ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களோட குருநாதர் இவர்கிட்ட தான் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோன்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோலமாவு கோகிலாவில் ரெண்டு சூப்பரான விஷயங்கள் இருக்குது. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹீரோவா எல்லாருமே என்ன சொன்னால், இந்த படத்தோட ஹீரோனா எல்லாருமே யோகி பாபு சார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட காமெடியாக இருக்கட்டும், அவர் தான் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார் நயன்தாரா மேம் கூட. அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சிரிப்பில் சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு. வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தது. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பரான ஒரு மெசேஜும் சொல்லியிருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இதுலேயும் சிவகார்த்திகேயன் அண்ணா ஒரு சாங் எழுதியிருந்தாரு. அந்த சாங் எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த கல்யாணம் ஆகாத பசங்களாக இருக்காங்க, அவங்களாம் வந்து திருப்ப கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட்டான சாங்காக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் அப்படின்னு சொல்லி அனிருத் சாரோட அந்த மியூசிக்கில் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தாண்டி அந்த சாங்கை வந்து யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்களாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா, நம்மளோட அனிருத் சார் அந்த மியூசிக்கை வந்து காப்பி ரைட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு சில மாதங்களுக்கு. அந்த மாதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, அந்த மியூசிக்கை மறுபடியும் வாங்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு இருக்கு. அதனால தான் அந்த சாங் இப்போ யூடியூப்ல இல்லையாம். இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அந்த ஐரா படம் இருக்குல்ல, இந்த ஐரா படத்தை யார் வாங்கியிருக்காங்க அந்த சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி தான் வாங்கியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஸ்டார் விஜயோட தொலைக்காட்சியில் வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட பங்கும் வந்து சினிமாவில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஐரா திரைப்படத்தில் நம்ம நயன்தாரா மேம் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து வெள்ளையாக எப்பயுமே நம்மளை ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னலாக வேற மாதிரி ரசிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு கேரக்டரான டிஃப்ரென்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்களாம். நயன்தாரா தான் இது ரெண்டு கேரக்டரையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளால் நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இதுலயும் யோகி பாபு சாரும் நடிச்சிருக்காரு. நம்மளோட நயன்தாரா மேம் இந்த கதையை வந்து ரொம்ப புதுசாகவும் சூப்பராகவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இதில் நம்ம யோகி பாபு சார் நடிச்சிருக்காருல, அவரு வந்து லீட் ரோலோ ஒரு படம் பண்றாரு. அதுதான் தர்ம பிரபுன்றது. அந்த தர்ம பிரபுவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ட்ரெய்லர் நீங்க பார்க்க மறந்துட்டீங்க, அச்சோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஐரா படத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பை. நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.